நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குறித்த அதிர்ச்சிகரமான தகவல்களை இப்பொழுது காவல்துறை உறுதி செய்திருக்கிறது. இந்த ஞானசேகரன் என்பவர் மீது 23க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்தி வந்தது. ஆனால் என்ன வழக்கு, இவனுடைய உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தது. வழிபறி வழக்கில் ஈடுபட்டவனா, ஏற்கனவே இது போன்ற பெண் சம்பந்தப்பட்ட வழக்கில் ஈடுபட்டவனா, பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டவனா, இவன் மீது ஒரு தொழிலதிபரை மிரட்டிய வழக்கு இருக்கான் அப்படின்னு உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் மட்டும்தான் சமூக வலைதளங்களில் வெளிவந்தது. 2018 ஒரு தொழிலதிபரை மிரட்டி 25 லட்ச ரூபாய் இவனும் என்னுடைய மனைவியும் என்னுடைய அம்மாவும் என்னுடைய தம்பியும் மிரட்டாங்க. அப்போ கைது செய்யப்பட்டான். கைது செய்யும்போது கத்தி துப்பாக்கிலாம் வச்சுருந்தான் அப்படிங்கிற புகைப்படம் வெளிவந்துச்சு. ஆனால் இவனுடைய மொத்த கிரைம் ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, இவன் எவ்வளோ பெரிய அஃபெண்டர், எவ்வளோ பெரிய குற்றவாளி அப்படிங்கிறது வெளியே தெரியலை. ஆனால் இப்பொழுது காவல்துறை அதை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க ஆரம்பித்திருக்காங்க. தலைவன் யார் அப்படின்னா, இரவுல முகமூடி கொள்ளையன். இரவுல முகமூடியை போட்டுக்கொண்டு வீடுகளில் போய் திருடக்கூடிய முகமூடி கொள்ளையன். இப்படி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் திருடி அதில் வழக்கு வந்திருக்கிறது. பல வழக்குகளில் இவனை தேடப்படும் குற்றவாளியாக அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா முகமூடி போட்டு வந்திருக்கான். இரவில் முகமூடி கொள்ளையன், காலையில் அந்த முகமூடி கொள்ளையடித்து வந்த பணத்தில் நிதியுதவி கட்சி ரீதியாக செய்யக்கூடியவன், மதியத்தில் பிரியாணி கடை நடத்தக்கூடிய பிஸ்னஸ் மேன், இரவில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு பாலியல் கொடுங்காரன். அதாவது பக்க திமுக காரனாக வாழ்ந்துருக்காங்க. ஒரு திமுக காரனாக வாழ்றதுக்கு, ஒரு உடன்பிறப்பாக வாழ்றதுக்கு என்ன தகுதி வேணுமோ அது எல்லாமே தலைவன் இருந்துருக்குது. கொள்ளையடிப்பானா, அதை கட்சிக்கு நிதியாக கொடுப்பானா, மதியத்தில் பிஸ்னஸ் பண்ணுவானா, இரவில் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுப்பானா, கட்சி சேகர் மா சுப்பிரமணியம் கூட, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் கூட, மாவட்ட வட்ட ஒன்றிய கழக செயலாளர் கூட நெருக்கமாக இருந்து கொண்டு அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அந்த சார்கள், யார் அந்த சாரு, நான் தாண்டா சாரு, யார் அந்த சாரு, நான் தாண்டா சாரு அப்படிங்கிற மாதிரி அந்த சார்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு போக்குவரத்துமாக இருப்பதனால இவனை காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருக்கு. கொள்ளையடித்த பணத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய உத்தரமேரூர் பகுதியில் 3.5 ஏக்கரில், எவ்வளவு, 3.5 ஏக்கரில் பண்ணை வீடு வச்சுருந்துருக்காங்க. கொள்ளையடித்த பணத்தில் பண்ணை வீடு கட்டி கொள்ளையடிக்கிறது, நேராக அந்த பண்ணை வீட்டில் போயிட்டு 10 நாள் படுத்துக்கிறது, திருப்பி வெளியே வர்றது, வெளியே கட்சியுடைய நலத்திட்ட உதவிகள், பவள விழா மாநாடுகள். கருணாநிதி நாணயம் வெளியிட்டாங்கல்ல, அளவு வாங்கியிருக்கான் நாணயத்தை. இந்த நாணயமே இல்லாத இந்த பொறுக்கி பைய சில்லற பைய நாணயத்தை வாங்கியிருக்கான். அப்போ கட்சிக்கும் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்து கட்சி கொடியோடு தான் போய் களவாண்டிருக்கான். இவன் களவாண்டானா இவனை உருவாக்குறது யாருன்னு பார்க்கணும். அவன் பார்த்துருக்கான், கொள்ளையடிக்கிறாங்க இவங்களும், ஆத்துமல்ல கொள்ளையடிக்கிறாங்க, கனிமூலத்தை கொள்ளையடிக்கிறாங்க, கமிஷன் அடிக்கிறாங்க, கான்ட்ராக்ட் கொள்ளையடிக்கிறாங்க, இது கூவத்தில் முதல் இருக்குன்னு சொல்லி கொள்ளையடிக்கிறாங்க, சர்க்கரை ஆலையை சர்க்கரையை திருடுறாங்க, கேட்டால் எறும்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, சாக்குன்னு கேட்டால் கரையாம்பு அரிசின்னு சொல்கிறாங்க. இவங்களே கொள்ளையடிக்கிறாங்க, சர்க்காரிய கமிஷனை ஏமாத்துறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நாட்டில் நல்ல பேர் வாங்குறாங்களே. கொள்ளையடிக்கிறாங்க, கொள்ளையடிச்சிட்டு மக்களுக்கு அங்கங்கே சில்லறையை செலவிட்ட மாதிரி நிதி கொடுத்து, ஓட்டுக்கு காசு கொடுத்து, இந்த கோட்டர் கோழி பிரியாணி கொடுத்து நல்ல பேர் வாங்கிறாங்க. நம்மளும் அப்படி பண்ணால் என்ன அப்படின்னு இவனோட ரோல் மாடல் யாருன்னா, யார், தானே தலைவர், தன்மான தலைவர், அவருடைய வழிவந்தவன் தான் இவன். அவர்கள் கொள்ளையடித்து மக்களுக்கு செஞ்சதை பார்த்தனால கொள்ளையடித்தா என்ன தப்பு? அவன் மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறான், கான்ட்ராக்ட் போட்டு கொள்ளையடிக்கிறான், ஆற்று மணலை அள்ளி கொள்ளையடிக்கிறான், லைசன்ஸு, இந்த தாசில்தார் ஆஃபீஸு, எல்லா இடங்களையும் கொள்ளையடித்து ஏதோ ஒரு கமிஷனையும் வாங்கிக்கிறான். ஒட்டுமொத்தமாக நாடே ஊழல் லஞ்சத்தில் இருக்குது. அப்போ நம்ம மட்டும் கொள்ளையடிச்சா என்ன தப்பு அப்படின்னு தலைவன் கழிவறையில் இருந்தபோது கணப்பொழுது வந்த யோசனையால் கொள்ளையடிக்கும் திட்டத்தை இறங்கியிருக்கான். கொள்ளையடித்து இவன் ஒரு 30க்கும் மேற்பட்ட இடங்களில் கொள்ளையடிச்சிருக்கிறான். கொள்ளையடிக்கும் போது மாட்டலை. எப்படி கொள்ளையடிப்பானா, கொள்ளையடிக்கிறதுல இவன் எக்ஸ்பர்ட்டு. காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரமணா படத்தை சொல்லுவாங்கல்ல, இப்போ தான் இதே கண்டுபிடிக்கிறாங்க மாதிரி கொள்ளையடிக்கிறதுல இவன் எக்ஸ்பர்ட்டான். அதுவும் எவ்வளோ பெரிய சுவர் இருந்தாலும் ஏறி குதிப்பானா. அப்படி திமுக காரன் சுவர் ஏறி குதிக்கிறத கேட்க வச்சேனும், சுவர் ஏறி குதிக்கல திமுக காரன் தான் எக்ஸ்பர்ட்டாக இருப்பானே. அப்படி சுவர் ஏறி குதிச்சிருக்கேன். எவ்வளோ பெரிய சுவராக இருந்தாலும் ஏறி குதிக்கிறதுல இந்த ஞானசேகர திமுக கார பொறுக்கி நாய் இருக்கான் இல்லையா, எச்சு பொறுக்கி பைய, இந்த பொறுக்கி பைய எக்ஸ்பர்ட்டான். இந்த நாய் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் கொள்ளையடித்து மாட்டலை.
என்ன பண்ணுவானா முகமூடியை கட்டு போகிறான். இவனோட முகமூடி போட்டு இவன் கொள்ளையடிச்ச காணொலிகள்லாம் இப்போ சமூக வலைதளங்கள் வெளிவந்துருக்குது. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களையும் வெளியிட்டிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க காவல்துறை இப்போ தான் நெருங்கி வந்து. அதாவது இவன் ஏற்கனவே கொள்ளையடித்த வழக்கில் இவனை கைது செய்வதற்கு அமைந்தக்கரை பள்ளிக்கரணை காவல்துறை இவனை தேடிக்கொண்டு இருந்திருக்குது. ஏன்னா வண்டியில் திமுக கட்சி கொடியோடு ஆட்டிக்கிட்டு போய் தான் இவர் வந்து கொள்ளை அடிச்சிருக்காரு, கொடி ஆட்டிக்கிட்டு போய். அப்போது அதெல்லாம் வச்சு இவங்க வந்து காவல்துறை நெருங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இவன் மாணவியோட பாலியல் வழக்கில் இவன் சிக்கிட்டான். இப்போ அந்த வழக்கிலையும் இவன் சேர்த்து போடுறாங்க. எப்படி கொள்ளையடிப்பானா 7லேருந்து 9 மணி தான் அவன் டார்கெட் டைமா, இரவு 7 to 9. ஏன்னா 6 மணிக்கு மேலே தான் 6 மணிக்குள்ளே இவர் வந்து பிரியாணி பிஸ்னஸ் முடிஞ்சிடும். பிரியாணி பிஸ்னஸ் முடிஞ்சோடனே பிஸ்னஸ் மேன் அவதாரத்தை எடுத்து வச்சுட்டு இந்த அஜித் வந்து வில்லன் படத்தில் என்ன பண்ணுவார்னா கொள்ளையடிக்கும் செய்வார். தெரியும் நாதஸ்வர வித்துவானா போவாப்புல. அங்கே போய் நாதஸ்வர வித்து வந்து கல்யாணத்தில் கொள்ளையடிச்சு நாதஸ்வரத்துக்குள்ள அடைச்சி வச்சு கொண்டு வருவாப்புல. அப்படி மல்டி லெவலில் பிஸ்னஸ் இது பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி இவர் வந்து பிரியாணி பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் கடையை மூடி வீட்டில் கொண்டு கடையெல்லாம் நிப்பாட்டிட்டு அந்த அம்பி வந்து ஈவினிங் வந்து அந்நியனாக மாறுறது. ரமோவா வந்து 9 மணிக்கு மேலே ரமோவா ஆயிடுவாப்புல. அம்பி அந்நியன் ரமோன்னு 3 கேரக்டராக வாழ்ந்துருக்கான் இந்த ஞானசேகரன், இந்த திமுக கரை பொறுக்கி போய். அப்போது என்ன மாதிரி ஸ்டைலில் கொள்ளையடிப்பானா 7 to 9 பூட்டப்பட்ட வீடுகள், ஆள் இல்லாத வீடுகளை டார்கெட் பண்ணுவானா. டார்கெட் பண்ணி காலையிலே போய் திமுக மாவட்ட செயலா ஒன்றிய செயலா கூட போகும்போதே முழக்கம் போகும்போது நிதி கொடுக்கும்போது ஏமா என்னம்மா வீட்டில் யாருமா இருக்கா அப்படின்னு சத்தத்தை கொடுக்குறது. இந்த படித்துறை பாண்டி போவான்ல அது மாதிரி போய் சத்தத்தை கொடுத்து ஆளை நோட்டம் போட்டுறது. அப்போ இந்த வீட்டில் ஆள் இல்லை, நம்மளால் பூட்டி கிடக்கு, ஒரு ஊருக்கு போயிருக்காங்க, திருநெல்வேலிக்கு போயிருக்காங்க, தூத்துக்குடிக்கு போயிருக்காங்க, இவங்களை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு டார்கெட் பண்ணுது. சுவர் ஏறி உள்ளே குதிச்சு போய் வீட்டில் கொள்ளை அடிச்சுட்டு திருடிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மிளகா பொடி இருக்கு இல்லையா, அந்த மிளகா பொடியை ஃபுல்லாக போட்டு வந்துடுவானா. ஏன்னா மோப்ப நாய் வந்துடக்கூடாது, போலீஸ் நாய் வந்துடக்கூடாது. போலீஸ் நாய்னா போலீஸ்காரங்க வச்சிருக்கக்கூடிய நாய், போலீஸ் நாய் வந்துடக்கூடாது, மோப்பம் முடிச்சு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிளகா பொடியை போட்டு வந்துடுவானா. இப்படி 20க்கும் மேற்பட்ட வீடுகளை திருடி இருக்கிறான். மிளகா பொடியை போட்டதுனால போலீஸ் நாய்க்கு தெரியல. இப்போ எப்படி இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி வந்து மாட்டினான்னா ஏதோ ஒரு வீட்டில் போய் இருட்டில் என்ன பண்ணியிருக்கான், டப்பாவை தூக்கிட்டு டப்பான்னு கொட்டிட்டு வந்துட்டான். கடையில் பார்த்தா அது மிளகா பொடி கிடையாதான், பூஸ்ட்டு. அந்த பூஸ்ட் இருக்கு இல்லையா, ஆர்லிஸ் பூஸ்ட்டு, அது மாதிரி பூஸ்ட்டை போட்டு வந்துருக்கிறான். பூஸ்ட்டை போட்டு அந்த மோப்ப நாய் வந்து நல்லா நக்கிக்கிட்டே வந்து இவனை கண்டுபிடிச்சிருச்சு. அப்படி தான் ஒரு வழக்கில் கைது பண்ணி குண்டர் சட்டத்தில் உள்ளே போயிருக்கான். மிளகா பொடி எதுவும் பூஸ்ட்டு தெரியாமல் மூதி முண்டை அதை போட்டு வந்து போலீஸ் நாய்களே மோப்ப முடிக்காத அளவுக்கு அந்த போலீஸ் நாய்கள் கண்ணில் மிளகா பொடியை தூடி பூஸ்ட்டை தூவி டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருந்த இவன் இந்த பாலியல் வழக்கில் சிக்கிய பிறகு தான் காவல்துறை இவனை வந்து இவனுடைய முகம், இவனுடைய உருவம், இதை எல்லாத்தையும் வச்சு பல்வேறு வழக்குகளில் உள்ள சிசிடிவி அந்த ஹைட்லாம் ஒத்து போகிற வச்சு போகும்போது பள்ளிக்கரணை அமைந்தகர பகுதிகளில் தான் அதிகமான வீடுகளில், ஏன்னா அங்கே வந்து இந்த கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது அப்பர் மிடில் கிளாஸு கொஞ்சம் ரிச் பீப்புள் இருக்கக்கூடிய ஏரியா அமைந்தகரை, இந்த பள்ளிக்கரணை ஏரியா, வேளச்சேரி ஏரியா, இந்த பகுதிகளில் டார்கெட் பண்ணி திருடிருக்கிறான். 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அங்கே திருடிருக்கிறான். இப்பொழுது காவல்துறை அவனை முழுமையாக அடையாளம் கண்டு இவன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர், இவன் வந்து முழுக்க அதாவது தொடர் குற்றங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு குற்றவாளி என்பதை காவல்துறை தரப்புலேருந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதில் மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, எல்லோரும் சந்தேகித்து போல, குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை சீமானவர்கள் இந்த கேள்வியை பத்திரிகையாளர் சந்திப்பில் எழுப்பியிருந்தார். ஞானசேகரன் சொன்னதை எப்படி காவல்துறை நம்புகிறாங்க, யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி, யாரும் சார்லாம் கிடையாது, அவன் வந்து ஃப்ளைட் மோடில் வந்து மொபைலில் போட்டு வச்சுருந்தான், சும்மா அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக ஒரு சார்னு சொன்னானே ஒழிய சார்னு யாரும் கிடையாதுன்னு சொல்லி காவல்துறை தரப்பில் சொன்னாங்க. ஆனால் இவன் 2 செல்ஃபோன் வச்சுருக்கான், 2 செல்ஃபோன் நம்பர்லேயே வைத்திருந்தான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போ ஒரு வாரம் கழிச்சு. சரி, எப்படி இவனை பிடிச்சாங்க அப்படிங்கிற தகவலையும் காவல்துறை இப்போது உறுதிப்படுத்தியிருக்காங்க. என்னென்னா இவன் நாளே இந்த பெண் வந்து ஆன்லைனில் புகார் கொடுத்த, அதாவது இந்த 100க்கு கால் பண்ணி புகார் கொடுத்த பிறகு, அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த பிறகு இரவே இவனை வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறை அந்த பகுதியில் இருக்கிற பல்வேறு இளைஞர்கள் அழைக்கிறாங்க. அப்படி இவனையும் அழைக்கிறாங்க, எல்லாருடைய செல்ஃபோனையும் வாங்கியிருக்காங்க. அப்படி இவனை அழைக்கும் போது இவன் செல்ஃபோனை வாங்கலை, இவனை அழைக்கிறாங்க, பேசுகிறாங்க, விட்டுறாங்க. மறுநாள் சந்தேகத்தின் அடிப்படையில் இவனை கூப்பிட்டு இவன் செல்ஃபோனை ஃபாரன்சிக் லேப் அனுப்புகிறாங்க. அந்த ஃபாரன்சிக் லேப்பில் செல்ஃபோன் அனுப்பும்போது தான் அளிக்கப்பட்ட சில வீடியோக்கள் டவுன்லோட் ஆகுது. அதில் நிறைய ஆபாச வீடியோக்கள் இருந்திருக்கு. அந்த ஆபாச வீடியோவை வச்சு தான் சந்தேகத்தின் அடிப்படையில் இவனை வந்து கைது பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு விசாரிக்க தான் உண்மை வெளிவருது. இப்பொழுது இவனுடைய 6 மாத கால் ஹிஸ்ட்ரி, அதே போல் 6 மாத வாட்ஸ்அப் சேட்டு, இது எல்லாத்தையும் காவல்துறை வந்து ஃபாரன்சிக் மூலியமாக, தடயவியல் மூலியமாக எடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்காங்களாம். 6 மாதமாக இவன் யார்கிட்ட பேசியிருக்கான்,
6 மாத வாட்ஸ்அப்பில் யார் யார்ட்ட உரையாடி இருக்கிறான், எந்தெந்த அரசியல்வாதிகளோடு நெருக்கமாக இருந்தால், எந்தெந்த அதிகாரிகளோடு நெருக்கமாக இருந்தால், கல்லூரிக்குள்ளே இவனுக்கு யார் யாரால் நெருக்கமாக இருந்தால், கல்லூரிக்குள்ளே ஒரு பெண் அவருடைய ஆண் நண்பராரோ இல்லை வந்து தெரிந்த நபரோடோ உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தால் 10 நிமிஷத்தில் ஞானசேகரன் உள்ளே போயிடுவானா. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அவ்வளோ பாதுகாப்பாக இருந்திருக்கு. சமீபத்தில் கூட ஒரு காணொலி பார்த்தேன். அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஒரு சுற்றுச்சுவர், அதில் பெரிய ஓட்டை இருக்குது, அதை ஒரு சின்ன சீட்டை வச்சு மூடி வச்சுருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு பிறகு மூடி வச்சுருக்காங்க. ஒரு பெரிய பொந்து இருக்குது. இந்த பொந்தையே போட்டது யார்? ஞானசேகரனுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பொந்து இருக்கு இல்லையா, அதை ஞானசேகரனே போட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஞானசேகரன் அந்த பொந்துக்குள்ளே தான் உள்ளே போய் நுழைஞ்சிருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மெயின் கேட் கூட அவன் சாதாரணமாக மெயின் கேட் வழியாக கூட போயிருக்கலாம். கேட்டால் அவங்க மனைவி அங்கே தான் பணி செய்கிறாங்க, மனைவியை பார்க்கறதுக்காக அவன் போயிட்டு வந்தான் அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க. அவன் மனைவி வேலை பார்க்குறாங்க தாண்டி அவன் மனைவி விடுறதாக சொல்லி அங்கே சர்வசாதாரணமாக போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு பெண் இருந்த 10 நிமிஷத்தில் அவன் உள்ளே வந்திருக்கான்னா யாரோ ஒருத்தர் சொல்லித்தானே உள்ளே வந்திருக்கணும். அந்த ஆள் யார்? 3 பொண்டாட்டி, பிஸ்னஸ்மேனு, பிளேபாயி, இரவில் முகமூடி கொள்ளையன், திமுகவுடைய கட்சிக்காரன், 5 போஸ்டிங்கை முழுசாக வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒருத்தனை தான் காவல்துறை வந்து என்ன பண்ணுது, பிடிச்சிட்டு விடுது. இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு தான் திமுகவுடைய ஒட்டுமொத்தமான கட்சி இருக்கிற சிஸ்டம் மொத்தமாக சேர்ந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவன் பக்க திமுக காரனாச்சு, இவன் எப்படி விட்ட முடியும்? ஒரு கழக உடன்பிறப்பாச்சு. ஒரு உடன்பிறப்புக்கான ஒட்டுமொத்த தகுதியில் ஒரு தகுதியோட குறையாம 100% செதுக்கி செச்ச சில மாதிரி இருக்கானே. இவன் விட்டா கண்டிப்பாக ஒரு அமைச்சராக இருக்கணும். எல்லா தகுதியும் வந்து இருக்கு. ஏன்னா கொள்ளையடிச்சிருக்கிறான், களவாணித்தனம் பண்ணியிருக்கான், பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணியிருக்கிறான், பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கான், கட்சிக்கு நிதி கொடுத்துருக்கிறான், அது இல்லாமல் தடயம் இல்லாமல் திருடுறான். இதுதான் திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. தப்பு செய்யறது முக்கியம் இல்லைப்பா, அதை தடயம் இல்லாமல் செய்யணும். சின்ன பிசுறு இல்லாமல் பிசகு செய்யணும். எவ்வளோ பெரிய 70 வருஷமாக நாங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறோம். தப்பு செஞ்சு மாட்டக்கூடாது, தடயம் இல்லாமல் செஞ்சு பழகக்கூடிய ஒருத்தனுக்கு தான் திமுகவில் பொறுப்பு கொடுப்பாங்க. அப்போ திமுக காரனை வாழ்றதுக்கான எல்லா தகுதியும் படித்த ஒருத்தனை ஏதோ ஒரு ப்ரெஷர் காரணமாக, அழுத்தம் காரணமாக, சமூக வலைதளங்கள் மூட்ட ப்ரெஷர் காரணமாக கை செய்ய வேண்டிய தேவை ஏற்படுது. இப்போது அந்த கால் உடைக்கப்பட்டது கூட சர்ச்சையாக மாறிது. உண்மையிலே காலை உடைச்சாங்களா? மருத்துவர்கள், நமக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வாய்ப்பே இல்லை, அவன் கால் உடைச்சதெல்லாம் பொய், கால் உடைச்ச மாதிரி தெரியலை, அது சும்மா டம்மியாக இவங்களே கட்டு போட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு தவறான அணுகுமுறை. முதல்ல ஒருத்தர் கைதி பிடிக்கிறதும், அவன் பிடிக்கும்போது தப்பிக்க ஓடிய பார்த்ததாகவும், உடனே இவர் வந்து பாத்ரூமில் வலிக்கு விழுந்தாகவும், இதெல்லாம் தவறான அணுகுமுறை தான். காவல்துறை உடைச்சதாக தான் வெளிப்படையாக தெரியுது. அப்போ காலை உண்மையிலே உடைச்சாங்களா, இல்லை உடைச்ச மாதிரி கெட்டு போட்டு இந்த பிரச்சனையை மூடி மறைக்க பார்த்தாங்களா அப்படிங்கிற சந்தேகங்களை கூட சமூக வலைதளங்களில் பல பேர் எழுப்பி கொண்டிருக்காங்க. இது அந்த நேரத்தில் மக்களை வந்து அமைதிப்படுத்துவதற்காக தான் காலு கையில் கெட்டு போட்டதெல்லாம். அவன் நல்லா சொகுசாக ஜெயிலுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறான், இவனை வந்து தற்காப்பதற்கு ஒரு டீம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் தானாக இந்த வழக்கை முன்னெடுத்து இந்த வழக்கில் ஞானசேகரன் மீதான பல்வேறு கேள்விகளை, சென்னை மாநகர ஆணையர் மீதான பல்வேறு கேள்விகளை கேட்டது. அதையெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் போடாத ஊடகங்கள், அதையெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் போடாத திமுக கட்சிக்காரன் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸுடைய மனைவி சௌமியா அன்புமணி தலைமையில் சென்னை வல்லூர் கூடத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்து இந்த பாலியல் வழக்கை வச்சு அரசியல் பண்ணாதீங்க, இதில் வந்து நீதிமன்றம் தாமாக முன் வந்து வழக்கை எடுத்துட்டோம், காவல்துறை நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க, நீங்கள் இந்த விவகாரத்தை அரசியலாக்காதீங்கன்னு சொல்லி நீதிபதி வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஒரு நீதிபதியாக அவர் கேள்வி கேட்குறாரு, எதாச்சும் அரசியலாக்காதீங்கப்பா, மக்களுக்காக உண்மையிலே பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இதை ஒட்டுமொத்தமான திமுக காரன் எடுத்து எதிர்கட்சிகளுக்கு குட்டு வைத்த நீதிமன்றம், எதிர்கட்சிகளை கண்டித்த நீதிமன்றம், இதை வந்து அண்ணா பல்கலைக்கழக மேற்றை வந்து அரசியலாக்காதீங்கள் என்று எச்சரித்த நீதிமன்றம் சொல்லி நீதிபதி எதிர்கட்சியை எச்சரித்ததை பேசுகிறவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆளுங்கட்சியை எச்சரித்ததை அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? வாயில் செவ்வாழைப்பழத்தை வச்சுருந்தியா? அந்த மாணவியை அவன் ஒரு தடவை தான் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். ஆனால் இவனுங்க ஒவ்வொரு நாளும் வந்து அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்வது போல செய்தியில் வெளியிட்டு இருக்கானுங்க. எஃப்ஐஆரே வந்து மிக மிக அருவருக்கத்தக்க வகையில், மிக மோசமான வகையில் ஒரு எஃப்ஐஆர் இந்தியாவுடைய இந்த மாதிரியான நடைமுறையில், காவல்துறை நடைமுறையில் இப்படி ஒரு எஃப்ஐஆர் எழுதப்பட்டிருக்காது. அது எஃப்ஐஆர் இல்லை, அது ஒரு ஸ்டேட்மெண்ட், வாக்குமூலம். ஒரு பெண் தனக்கு நடந்ததை சொல்வதை புகார் தான் வேற, வாக்குமூலம் வேற. வாக்குமூலத்தை நீங்கள் சார்ஜ் ஷீட்டில் கொண்டு வரலாம், குற்றப்பத்திரிகையில் இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் எஃப்ஐஆர்லேயே கொண்டு வந்திருக்கீங்க. எஃப்ஐஆரில் அந்த அவனை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினா அப்படின்னு சொல்லலாம், கெட்ட வார்த்தை போட்டுட்டுனா அந்த அபியூசிவ் வேட்ஸை போடலாம். ஆனால் மிக மோசமான முறையில் நானும் என் காதலனும் புகாருக்கு இருந்தோம், தனிமையில் இருந்தோம், அப்பொழுது அவன் வந்தான், அவன் வந்து என்னை வந்து இந்த மாதிரி வந்து ஓரல் செக்ஸ் பண்ண கூப்பிட்டான்,
என்னென்ன முடியும், அதாவது படித்தவங்க அதை பார்த்தவர்கள் சொன்னபோது நம்மளால் வந்து அதை சகிக்க முடியலை, கேட்க முடியலை. மனசாட்சி உள்ள யாராலும் அந்த எஃப்ஐஆரை படிக்க முடியாதனால அண்ணாமலைலாம் கொதிச்சு பேசினார். அண்ணாமலையின் மீது நமக்கு விமர்சனம் இருக்கலாம், ஆனால் அண்ணாமலை இந்த எஃப்ஐஆர் குறித்து பேசிய வார்த்தைகளை வந்து மறுக்கவே முடியாது. அப்படி ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்விகள் நீதிமன்றம் அதான் கேட்குறான். இப்போ வந்து இது வந்து நேஷனல் செக்யூரிட்டி சிஸ்டத்தில் ஏற்பட்ட டெக்னிக்கல் ஏரரு. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இவன் எப்படி உள்ளே போனாங்க, சிசிடிவியில் ஏற்பட்ட டெக்னிக்கல் ஏரரு. இவனை ஏன்டா வெளியிட்டீங்கன்னா அன்றைக்கி விசாரணையில் இப்போ ஏற்பட்ட டெக்னிக்கல் ஏரரு. எஃப்ஐஆர் எப்படி வெளியாச்சு, அது ஒரு டெக்னிக்கல் ஏரரு. உங்கள் டெக்னிக்கலை தீய வச்சு கொடுத்த ஒரு வாரத்திலேயே இவன் குறித்த இவ்வளவு செய்தி வெளியிடுதுன்னா இவனை முழுமையாக விசாரிக்க ஆரம்பித்தா ஒரு மிகப்பெரிய கிரைம், என்ன சொல்கிறது, ஒரு சிண்டிகேட் கிரைம், ஒரு யூனிட்டு, ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் செய்யக்கூடிய ஒரு டீம் நிச்சயமாக இவனுக்கு பின்னாடி ஒரு தனி மனிதனாக இவன் செஞ்சிருக்க முடியாதுங்க. காலையில் கட்சிக்காரனாக, மாலையில் பிஸ்னஸ் மேனாக, சாயந்தரத்தில் வந்து முகமூடி கொள்ளையனாக, இரவில் பாலியல் வன்கொடுமை செய்பவனாக அந்த வீடியோக்களை எடுத்து அதை பல வாட்ஸ்அப் குரூப்புகளில், டெலகிராமில், ஃபேஸ்புக், எக்ஸ் தளங்களில் ஒரு குரூப் வைத்து கொண்டு அதில் அனுப்பி அதில் பணம் பார்த்து அதில் பல பேருக்கு இந்த வீடியோக்களை வந்து அனுப்பியிருக்கிறான். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் அவன் பண்ணியிருக்கான். இவனுக்கு பின்னாடி மிகப்பெரிய டீம் இருக்கும். நிச்சயமாக இந்த வழக்கு தமிழ்நாட்டை அதிர வைக்க போகிற வழக்காக மாறும். இவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை தான் இனி இதுபோல் ஒருத்தன் செய்யக்கூடாது என்பதற்கான ஒரு பாடமாக அமையும். அதை தமிழ்நாடு அரசு செய்யணும், செய்ய வைக்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.